அம்மா திறந்து நாய் பூந்து வாரி பண்ணி பழகுட்டி பண்ணி வாரி அடிச்சு கூட அவன் கால கூட விழுவத்த எங்களுக்கு ஒரு வாய் சோறு மட்டும் போட்டு அம்மா இது நம்ம அத்தலமா இருப்பியாயுமா ஏடி பண்ணி பழகுட்டி போட்ட மாதிரி இத்தனை குடி வந்திருக்கிறியா என் பிள்ளைங்க சுருண்டு வந்திருக்காங்க சோறு ஒரு முன்ன பின்ன பிள்ளை பத்த இருந்தா அது வரிசையா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் உனக்கு பொண்ணு இருக்கிறது அவனுக்கு தெரியாத நீ தண்ணி தண்ணி கொடுத்து கொண்டு கூட்டிட்டு வந்துட்டேன் ஒரே ஒரு வேலை கச்சி ஊத்து நீ என் பிள்ளைகளை கூட்டிட்டு போயிடுற நீ ஏண்டி இத்தனை பண்ணி பழக்கொண்டு மாட்டி மாதிரி இத்தனை கூட்டிட்டு வந்துருக்கியா ஐயோ ஒன்னா ரெண்டா ஐயோ என் சொத்தா பூரா என்ன நீ சம்பாரிச்ச சொத்தா இதெல்லாம் எங்க மாமா சொத்து தானே மாமா சொத்து நாங்க திம்ப நீ என்ன நான் அறியாம கூட்டிட்டு வந்துட்டேன் அடி அடிக்கிறோம்ல
அப்பா 1000 முறை சொன்னாங்க. வாழ்ந்து கெட்டு போனா வாழ கூப்பிட மாட்டாங்க, கெட்டு முடிந்து போனா பட்டு பாகி வெளி இல்லாம போயிடும்னு சொல்லி உங்க அப்பா வார்த்தையும் கேட்காம நான் உங்களை கூட்டிட்டு வந்து பசுல கட்டி வச்சு கண்ணை அடிக்கிற மாதிரி அடிக்கிறிய, உனக்கு ஈவு இறக்கமே தெரியாம சொல்றேன். ஒரு பொம்பளையா பிறந்தா ஒரு அடக்கு ஒடுக்குமா இருக்கணும். ஆடுகள் முன்னாடி இப்படி போட்டு அடிக்கிறது சோறு போட்டு மாட்டேது ஒண்ணு போட்டு ஒரே ஒரு வேளை கஞ்சி கூட்டிட்டு போயிடுறேன். ஏன்டா பையா கஞ்சி மட்டும் ஊத்து சார். ஆமா இந்த தேவடியா பத்த பிள்ளை 7 பிள்ளைக்கு பண்ணி பழகுட்டி போட்ட மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கான். ஆமா அப்படியே சாமி. ஐயோ அம்மா, ஐயோ இவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருக்கறீங்களா நீங்க? ஆமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாதிச்சு இப்படி எல்லாம் போகுது. ஐயோ நீ சம்பாதிச்சு போறதுல ஆச்சே. ஏண்டி ஒரு அநியாய கோழி குஞ்சு கூட்டிட்டு வர மாதிரி இத்தனை பிள்ளைகளை கூட்டிட்டு வராங்க. சரி சோறு கேக்குறேன் என்ன பண்ணலாம்? அம்மா அந்த பொண்ணு அடிச்சு இருக்குது இல்ல, சிப்பா எடுத்து கொடுத்தா ஆயிட்டு எங்களுக்கு அவ்வளவு பெரியவங்க நாங்க இல்ல. ஏதோ ஒரே ஒரு வேளை கஞ்சி ஊத்தையா கஞ்சி காய்ச்சி இந்த உடனே நாங்க போயிடுறேன். நீ சரி சரி எத்தனை அடி அடிச்சாலும் நம்ம விட்டு போக மாட்டேங்கிறாங்க. காலை சுத்திட்டே கிடக்குது. இந்த வர்க்கமே இப்படிதான் இருக்குது. கஞ்சி நீயா காய்ச்சல? ஏய் இது ஏதோ ஒரு இது பண்ணுமா பாவம். ஏதோ சரி சரி கஞ்சி தாங்க அணுகுறேன். ஏய் இந்த 10 வருஷத்துக்கு முன்ன சோளக்கூர்ணம் வந்து அடுத்து சோளக்கூர்ணம் அது வந்து அடுக்கு பண்ணில கிடக்குது. இருக்குமா? அதெல்லாம் புழு பிடிச்சு போய் கிடக்குது. அது வீணா தானே போகுது. அதை எடுத்துட்டு வந்து கூட ஒரு இடத்துல வச்சு கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு போகட்டும். சரி எதெல்லாம் காய்ச்சி இதெல்லாம் தண்ணி ஊத்தி எத்தனை நாள் ஆகுதுன்னு நாத்தனா இருக்குதா? இவன் வந்து பண்றான். அஞ்சு காய்ச்சதுக்கு ஆரி கூட எடுத்து ஆரி எடுத்துவாங்க இல்ல? எதை காய்ச்சுவாங்க? ஒண்ணுல காய்ச்சுவாங்க.